விஜய்க்காகவே உழைச்ச 20 வருஷமாக உழைச்சவங்களாம் ஓரங்கட்டப்பட்டு பணம் இருக்கவங்களாம் மாவட்ட செயலாளர் ஆகிறாங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் அந்த கட்சியை சேர்ந்தவங்களே சொல்லுவாங்க. 10 கோடி ரூபாய் கொடுத்து ஒருத்தர் அங்கே நியமித்து வச்சுருக்காங்க, அவரை வந்து பதவியிலேருந்து விளக்கணும்னு தனியாக ஒரு டீம் வருது. இது 3. இது இல்லாமல் இன்றைக்கி மறுபடியும் இன்னொரு டீம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுது, பதவிக்காக பணம் வாங்கியிருக்காரு இவர் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஃபர்வேஸு, அப்புறம் ஈசிஆர் சரவணன், அப்புறம் அம்பத்தூர் பாலமுருகனா அவர் எல்லாருமே பதவி, அதாவது அவங்க மாவட்ட செயலாளருக்கு புசிக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. 5, 10, 1000, 2000 லட்சக்கணக்கில் இல்லை, எல்லாம் கோடி கணக்கில். எவ்வளோ கோடி வரும்? ஏன்னா மாவட்ட செயலாளருக்கு ஒன்று, ஒன்றிய செயலாளருக்கு ஒன்று, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேட்டகிரியில் வச்சு கொடுக்குறான். ஆமாம், அது மாவட்டத்தோட தன்மையை பொறுத்து. எந்த மாவட்டத்தில் கட்ட பஞ்சாயத்து நிறைய ஒரு கமிஷன் அதிகமாக வருதோ அங்கே வந்து கோடிகளில் பொருளும். இப்போ அஜிதாட்டை வந்து யார் கேட்குறாங்கன்னா சஜின்னு ஒரு நபர். அவர் யாருன்னா இந்த தென் மாவட்டங்களுக்கெல்லாம் பொறுப்பாளர்களை நியமிக்கிறதுக்கு ஒரு பொறுப்பாளர். மாவட்ட செயலாளராக போஸ்டிங் வாங்கி கொடுக்குறேங்க்கா, ஒரு 50 லட்சம் கொடுங்க, எம்எல்ஏ சீட்டும் வாங்கி தரேன், ஒரு 2 கோடி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இப்போ அஜிதா என்ன சொன்னாங்கன்னா, என் அண்ணன் முன்னாடி கைகட்டி நின்று பேசின பயணி நீ என்கிட்ட வந்து கை நீட்டி பேசுறியா, ஓடிடுன்றாங்க. இதுக்கு முன்னாடியே புசிக்கும் அஜிதாவுக்கும் ஆகாது. அஜிதா கிட்ட வந்து 29 லட்சம் கேட்குறாங்க. எதுக்குன்னா இந்த மாநாடு, முதல் அறிமுக மாநாடுக்கு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சியோட ப்ரொமோஷன் ஒர்க்குக்கே எனக்கு மாதம் 10 லட்சம் ஆகுது, நான் எப்படி 29 கொடுப்பேன்னா இன்னும் கோவம். இது எல்லாம் வேணுங்கனவே டார்கெட் பண்ணி புசி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பழைய பகை. பெண்களுக்கு பாதுகாப்புன்றதை தாண்டி அண்ணான்னு கார் முன்னாடி வந்து விழுகும்போது கூட அண்ணா போயிட்டாரு. ஒன்றுமே இல்லை, அவர் விஜய் இந்த 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 இதை சில்லித்தனமான வேலையெல்லாம் தெரியாது. ஒரு பொண்ணு வந்து விழுகுது, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, நீ உள்ளே ஏறு, இங்கே வெளியே பேசாத, உள்ளே ஏறுன்னு பேசியிருக்கலாம். உண்மையாக நல்ல ஒரு தலை எண்ணம் இருந்துச்சுன்னா நீ மட்டும் உள்ளே வா, கட்சியை விசுவான்னு பேசியிருக்கலாம். கத்திக்கிட்டு போ அப்படின்னு ஏற்றிட்டு போகிறதுனா அப்போ என்ன திமிரு? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ பணப்பட்டுவாலாம் நடந்துதான் கடைசியாக ஒரு பதவி வருது அப்படின்னா, இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரியாமல் நடக்கும்? தெரியாதா? தெரியாது. அவர் ஒரு டம்மி. இந்த பனையூரில் அந்த பொண்ணு பாயும் போது கூட உள்ளே போனதுக்கு அப்புறமா அவர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவர்கிட்ட என்ன போய் காரில் சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் ஃபேன்ஸ் உங்கள் காரில் வந்து பாயிறாங்க. பொதுவாக கட்சியில் யார் தப்பு பண்ணாலுமே அவங்களால எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. ஏன்னா எல்லாட்டையும் காசு வாங்கினா எப்படி கட்சி எடுக்க முடியாது, கஷ்டம், ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அஜிதாவின் மீது நடவடிக்கை எடுக்க முடியும், ஏன் எடுக்க முடியும்? தன்னிச்சையாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி எடுக்க முடியும், ஆனால் எடுக்கலை. ஏன் எடுக்கலை? எடுத்தால் அசிங்கம். தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்போர் ஜேர்னலிஸ்ட் சேக்குவாரா அவர்கள். பிரதர் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழகம் நாளுக்கு நாள் அவங்களோட ஆளுமை அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குன்னு பல மேடைகளில் மார்த்தட்டி கொள்கிறாங்க. அஜித் ஆக்னஸ் கிளப்பின புயலேருந்து ஒரு தமிழக வெற்றி கழகத்தில் பதவிக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்ற ஒரு வரைமுறை இருக்கா? பதவிக்கு இவ்வளோன்னு காசு வாங்குறாங்களா? ஆமாம், வாங்குறாங்க. அது வந்து நான் சொல்லலை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை ஆரம்பிக்கும் முன்னாடி இருந்தே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்டு, விழுப்புரத்தில் ஒரு பெரிய பணப்பட்டுவாடா நடக்குது, விஜய்க்காகவே உழைச்ச 20 வருஷமாக உழைச்சவங்களாம் ஓரங்கட்டப்பட்டு பணம் இருக்கவங்களாம் மாவட்ட செயலாளர் ஆகிறாங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் அந்த கட்சியை சேர்ந்தவங்களே சொல்லுவாங்க. நம்மளாம் எவிடன்ஸ் வெளியிலேருந்துலாம் சொல்லணும் அவசியம் இல்லை. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியிலேருந்து பேனரோடு வராங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை வேறு கட்சியில் எங்கேயும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பாஜக கமலாலயத்திலேயோ இல்லை அதிமுகவிலையோ இல்லை அறிவாலயத்திலேயோ இல்லை விசிக அலுவலகத்திலேயோ பணம்னு இந்த நிர்வாகி, அது சொந்த கட்சி நிர்வாகி வந்து வாங்குறாரு அப்படின்னு ஒரு போராட்டம். அவங்க கட்சி அலுவலகத்தில் பேனரோடு போய் உட்காந்துட்டாங்க. அங்கே அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் அதிருப்தி, அதே சேம் ரீசன். திருச்சி, நேற்று இந்த போராட்டம் நடக்கும் போது திருச்சியை சேர்ந்தவங்களும் அதிருப்தியிலேருந்து வந்திருக்காங்க. ஆனால் அதை பெருசாக யாரும் கவர் பண்ணவே இல்லை. 10 கோடி ரூபாய் கொடுத்து ஒருத்தர் அங்கே நியமித்து வச்சுருக்காங்க, அவரை வந்து பதவியிலேருந்து விளக்கணும்னு தனியாக ஒரு டீம் வருது. இது 3. இது இல்லாமல் இன்றைக்கி மறுபடியும் இன்னொரு டீம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுது, பதவிக்காக பணம் வாங்கியிருக்காரு இவர் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் தனியாக இருக்கும் போது நமக்கு நிறைய தகவல் வருது. இந்த ரீல்ஸே போட்டுட்ருப்பார் ஒரு பல் டாக்டர் பிரபு, அவர் தனியாக ஒரு லாபி பண்ணிகிட்டு இருக்காரு பதவிகள் எல்லாமே. அப்புறம் ஃபர்வேஸு, அப்புறம் ஈசிஆர் சரவணன், அப்புறம் அம்பத்தூர் பாலமுருகனா அவர் எல்லாருமே பதவி, அதாவது அவங்க மாவட்ட செயலாளருக்கு புசிக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. இப்போ இவங்க மாவட்ட செயலாளருக்கு எவ்வளோ போட்டு கொடுத்துருக்காங்களோ கீழே இருக்க பொறுப்பு எல்லாத்தையும் இவங்க நியமிப்பாங்க. அதுக்கு இவங்க லாபி பண்ணி தூக்கிப்பாங்க. தலைவர், பொருளாளர், இணை பொருளாளர், இணை செயலாளர், பகுதி, வட்டம், இதெல்லாமே இவங்க லாபி பண்ணி தூக்கிடுவாங்க. அதில் சின்ன சின்ன கமிஷன் நமக்கு புசிக்கு போகும். அதுக்கு பாஸ்வேர்டெலாம் வச்சுருக்காங்க. ராக் பீச் தான் புசி, சம்மர் பீச்சு ஆலிவ் பீச்சு. ஆலிவ் பீச்சில் போய் சம்மர் பீச்சு கொடுத்து இதுக்கு வந்து ஃபோர்ட் பீச்சுக்கு, ராக் பீச்சுக்கு வர சொல்லிடுங்கப்பான்னுவாங்க. அப்படின்னா
அது 2 ஏஜென்ட்டு. அந்த வழியாக கை போயிட்டு கடைசியாக புசியோட அக்கௌண்ட்டுக்கு வரணும். 5, 10, 1000, 2000 லட்சக்கணக்கில் இல்லை, எல்லாம் கோடி கணக்கில். எவ்வளோ கோடி வரும்? ஏன்னா மாவட்ட செயலாளருக்கு ஒன்று, ஒன்றிய செயலாளருக்கு ஒன்று, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேட்டகரியில் வச்சு கொடுக்குறான். ஆமாம், அதுவும் மாவட்டத்தோட தன்மையை பொறுத்து. எந்த மாவட்டத்தில் கட்ட பஞ்சாயத்து நிறைய ஒரு கமிஷன் அதிகமாக வருதோ அங்கே வந்து கோடிகளில் பொருளும். இப்போ அஜித்தாட்டை வந்து யார் கேட்குறாங்கன்னா சஜின்னு ஒரு நபர். அவர் யாருன்னா இந்த தென் மாவட்டங்களுக்கெல்லாம் பொறுப்பாளர்களை நியமிக்கிறதுக்கு ஒரு பொறுப்பாளர். அவர் போய் அஜித்தாட்டை மாவட்ட செயலாளர் போஸ்டிங் ஒன்று வாங்கி கொடுக்குறேங்க்கா, ஒரு 50 லட்சம் கொடுங்க, எம்எல்ஏ சீட்டும் வாங்கி தரேன், ஒரு 2 கோடி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இப்போ அஜிதா என்ன சொன்னாங்கன்னா, என் அண்ணன் முன்னாடி கைகட்டி நின்று பேசின பயணி நீ என்கிட்ட வந்து கை நீட்டி பேசுறியா, ஓடிடுன்றாங்க. அப்போ சஜின் போய் புசிட்ட பற்ற வச்சிடுறாரு. அப்போ கிளாஷ் ஆயிடுது. இதுக்கு முன்னாடியே புசிக்கும் அஜிதாவுக்கும் ஆகாது. அஜிதா கிட்ட வந்து 29 லட்சம் கேட்குறாங்க. எதுக்குன்னா இந்த மாநாடு, முதல் அறிமுக மாநாடுக்கு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சியோட ப்ரொமோஷன் ஒர்க்குக்கே எனக்கு மாதம் 10 லட்சம் ஆகுது, நான் எப்படி 29 கொடுப்பேன்னு இன்னும் கோவம். இது எல்லாம் வேணுங்கனவே டார்கெட் பண்ணி புசி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பழைய பகை. அந்த பழைய பகை வந்து பில்லா ஜெகன்னு அஜிதாவோட அண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து 20 வருஷமாக விஜய் கூடவே ஒன்றுக்கு ஒன்றா இருந்தவர். அப்போ அவருக்கும் அப்போ தான் புசியை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. இப்போ நடுவில் வந்தவர் தான் புசி. தலைவா படம்லாம் கொஞ்சம் கத்தி டைமில் கரெக்டாக புசி. அப்போ அது எஸ்ஐசி தான் கொண்டு வராரு. அப்போ புசி என்ன பண்ணார்னா, விஜயோட நேரடியாக நெருக்கமாகணுங்கிறதுக்காக தரையில் படுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து அவருக்கே அனுப்புறது, மண்சோறு சாப்பிட்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்து அவருக்கே அனுப்புறது, இந்த மாதிரி பாவலாலாம் காட்டுறாரு எளிமையானவர்னு. அப்போ அப்படி லாபி பண்ணிக்கிட்டு இருந்தவர். இப்போ புசி தூத்துக்குடிக்கு போனார்னா பில்லா ஜெகனை எப்படி ட்ரீட் பண்ணுவார்னா, நீ யார், நீ இப்போ வந்து அதில் ஓடு அப்படின்னுவார். இப்போ 1-to-1 கிளாஷ் இப்படி தான் இருந்துச்சு. அப்போ புசி என்ன செய்கிறாருனா, எஸ்ஐசியவே பற்ற வைக்க, எஸ்ஐசியை மாதிரியே ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு விஜயை வச்சே எஸ்ஐசியை காலி பண்ணுறாரு. ஒரு அறிக்கையே வெளியே வந்திருக்கும், என் ஃபோட்டோ போட்டெல்லாம் யாரும் தேர்தலில் சந்திக்கக்கூடாது, மீறி போட்டால் வழக்கு போடுவாங்க. அது அவங்க அப்பா தான். அவங்க அப்பாவையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சோடனே பில்லா ஜெகன் உஷாராயிறாரு. யாரா இவங்க அப்பாவையே இப்படி வெளியே அனுப்புகிறான், நாளைக்கு எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு சூதாரிச்சிட்டு வேறு கட்சிக்கு போயிடுறாரு. இப்போ அஜிதா அந்த ரோலுக்கு வராங்க. அஜிதா வரவிடாமல் எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் புசி பண்ணுவார். இந்த காசு கேட்டது, 2 டைம் காசு கேட்டது, இது நிறைய தடவை காசு கேட்டிருக்காரு. அந்த மாவட்டத்தில் ஏதாவது கூட்டம் நடக்குதுன்னா தகவல் கொடுக்க மாட்டார். பேனரில் ஃபோட்டோவில் பேர் எதுவுமே இருக்காது. ஏதாவது ஒரு முக்கியமான மீட்டிங்கு இல்லை பெரிய லெவல் நடக்குதுன்னா கூட இவங்களுக்கு தகவல் போகாது. அப்புறம் இவங்களே ஏதாவது தன்னிச்சையாக நான் நடத்துகிறேன் அனுமதி கொடுக்கனாலும் கொடுக்க மாட்டார். இப்படி பல டார்ச்சர் தான் யாருங்கிறத காமிச்சிக்கிட்டே இருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க கோவமாயிட்டாங்க. இப்போ நாளைக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த வாட்ஸ்அப் குரூப் சேட்டெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ராத்திரியோட ராத்திரியாக மாநில அளவில் பெண்களை நியமிங்கிறான்னா பவுன்சர்களை நியமிக்கிறாங்க. விடிய காலையில் ஒரு பவுன்சர், லேடி பவுன்சரை வந்து நியமிக்கிறாங்க. இந்த கூத்து எங்கேயாவது பார்த்துருக்கோமா? சொந்த கட்சி பொண்ணுங்க, சொந்த கட்சி பெண் நிர்வாகிக கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே போகக்கூடாதுன்னு பவுன்சர்களை வச்சு தடுத்து நிறுத்தி விரட்டுறாங்க. இப்படி ஒரு அயோக்கியத்தனமான வேலையை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். இவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு தராங்க. பெண்களுக்கு பாதுகாப்புன்றதை தாண்டி அண்ணான்னு கார் முன்னாடி வந்து விழுகும் போது கூட அண்ணா போயிட்டாரு. ஒன்றுமே இல்லை. அவர் விஜய் இந்த 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 இதை சில்லித்தனமான வேலையெல்லாம் தெரியாது. ஒரு பொண்ணு வந்து விழுகுது, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, நீ உள்ளே ஏறு, இங்கே வெளியே பேசாத, உள்ளே ஏறுன்னு பேசியிருக்கலாம். உண்மையாக நல்ல ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீ மட்டும் உள்ளே வா, கட்சி ஆஃபீஸ்வான்னு பேசியிருக்கலாம். கத்திக்கிட்டு போ அப்படின்னு ஏற்றிட்டு போகிறதுனா அப்போ என்ன திமிரு? இத்தனைங்க தலைவர் இவனு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு தர்றாரு. இவர் இவ்வளோ நாள் கட்சி தொண்டர்கள் வந்து கட்சி நிர்வாகிகள் வந்து இன்னொரு பொண்ணோட வீட்டுக்குள்ளே போனால் அப்யூஸ் பண்ணால் அப்படின்ற கேஸ்லாம் வந்துச்சுல்ல, இப்போ நேரடியாக தலைவரே ஏற்றி கொள்கிறாரு. இல்லை உடனே நடவடிக்கை எடுத்துட்டாங்களா? ஒரு மாவட்ட செயலர் பொறுப்புலேருந்து தூக்கிட்டாங்கல்ல, அதுக்கு மேலே என்ன பண்ணணும் தாவேக்கா? யார் நடவடிக்கை எடுத்து? இல்லை அந்த நாமக்கல்ல போய் வீட்டுக்கு போனார்ல, யார் நடவடிக்கை எடுத்தா? கட்சி நடவடிக்கை எடுத்துருக்கு. எதில் அறிக்கை விட்டுருக்காங்க? எங்க அவருக்கு ஏங்க அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் அறிக்கை விட்டா? இது கட்சி பொதுச் செயலாளர் இல்லை, விடவே இல்லை, எந்த ஒரு அறிக்கையும் விடலை. அவங்க என்ன இவரோட பதவியை தான் வாங்கிட்டாங்க, இது புடுங்கிட்டாங்கல்ல, விடவே இல்லை. அது ப்ரூஃப் காட்டுங்க, நான் மன்னிப்பு கேட்குறேன், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன். அப்போ ஒரு நியூஸ் அப்படி ஸ்ப்ரெட் ஆகுது. யார் விட்டா? அப்போ அது அவங்க இல்லையா? யார் விடலை. கட்சியில் செங்கோட்டையன் சேர்றாரு, விஜய் அறிக்கை விட்டார், வீடியோ வெளியிட்டார். ஃபெலிக்ஸ் வெளியே சேர்ந்தார், வீரப்பனா, அவர் எல்லாரும் சேர்ந்தாங்க, ஃபோட்டோ அதெல்லாம் வந்துச்சு. இந்த கட்சியை அந்த நாமக்கல் மாவட்ட செயலாளர் இவ்வளோ ஒரு அநாகரிகமான செயல் பண்ணிட்டாரு. அவரை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க. யார் தூக்குனா?
எப்போ தூக்குனாங்க? யார் அறிக்கை வெளியிட்டா? கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க, அவரை வந்து உடனே நடவடிக்கை எடுத்துருச்சு, இதான் தாவைக்கா அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை சோஷியல் மீடியா ஸ்ப்ரெட் ஆகுது இல்ல. இல்ல அறிக்கைன்னா யார் விடணும் ஃபர்ஸ்ட்? பொதுச் செயலாளர் இல்ல தலைவர். அவரோட பேஜ்ல போய் பாருங்க. இல்ல அவரோட பேஜ்ல இல்ல. சரி, கட்சியோட வெப்சைட் பேஜ்ல போய் பாருங்க. டிவிகே பார்ட்டி ஹெச்கியூன்னு ஒன்று இருக்கு, அதில் போய் பாருங்க, இருக்காது. விஜயோட 2 பேஜ்லையுமே போய் பாருங்க, இருக்காது. அப்ப யார் விட்டா? யார் விட்டா தெரியாது. அயோக்கியத்தனம் தானே இது. அப்போ திருட்டுத்தனம் தானே. யாரை காப்பாத்துற? ஒரு விமன் அசால்ட், ஒரு பொறுக்கியை காப்பாத்துறீங்க. யாருமே வெளியிடல. செய்தி மட்டும், அதுலேயும் ஒரு பீல ஆரம்பிக்கிற ஒரு செய்தி, கரெக்டாக பீல ஆரம்பிக்குது. அந்த செய்தி சொல்லுது, இவர் நாமக்கல் மாவட்ட செயலாளர் தான் இவர் என்று இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஒருவேளை உறுதிப்படுத்தும் பட்சத்தில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இது எப்படி இருக்கு? இது அந்த பொண்ணே சொல்லுது, இது ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க இருந்துச்சு, நல்ல வேளை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு. அப்போ அவரு தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் புசி அறிக்கை விடலை. அந்த நாள் நடந்த சம்பவத்தில் புசி ஜெயநாயகன் செகண்ட் சிங்கில் ரீட்வீட் பண்ணியிருந்தார். அடுத்து மதியானம் வந்து இன்னொரு ட்வீட் வந்துச்சு. என்ன ட்வீட் வந்துச்சுன்னா, காஞ்சிபுரத்தில் கூட்டம் நடக்குது, கிறிஸ்மஸ் கூட்டம் நடக்குது, கியூஆர் கோடு இருக்கவங்க மட்டும் வாங்கன்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்ணார். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோதான் கட்சி. அயோக்கியத்தனம் இதெல்லாம். எங்கேயுமே யாருமே வெளியிடவே கிடையாது. எப்படியோ செய்தி போகுது. இப்போ ஒரு கட்சிக்கு ஒரு செய்தி தொடர்பாளர்னு ஒருத்தர் இருப்பார்ல, பொதுவா பொது மேடையில் எல்லாத்துலயும் அவர் தான் பதில் சொல்லு. இந்த கட்சிக்கு யாரு? ராஜ்மோகன் அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளர். செய்தி தொடர்பாளர் யாருமே கிடையாது. தகவல் தொடர்பாளர் வேணா வச்சுக்கலாம். அவங்க தான் லீக் பண்றாங்க, நடவடிக்கை எடுத்துலன்னு செய்தியை பத்த வைங்க. உடனே இவங்களும் போடுறாங்க மெயின் ஸ்ட்ரீம் எல்லாம். இல்ல அப்படிதான் ஒரு அறிக்கை வந்த மாதிரி ஒரு சர்க்குலேட் பண்ணி விட்டாங்க. அதை பார்த்தா எல்லாரும் இது பண்ணாங்க. இதெல்லாம் போய் புருடா. யார் அஃபீஷியலா யார் வெளியிடணும்? ஒரு ஃபேக் ஐடி வெளியிடக்கூடாது. பொதுச் செயலாளர் இல்ல கட்சியோட பேஜ் இல்ல வந்து கட்சி தலைவர் யாராவது ஒரு ஆள் ஒன்று. யாருமே வெளியிடல, எதுலையுமே வெளியிடல. இப்போ செங்கோட்டையனை நீக்கிட்டோன்னு யார் வெளியிட்டா? எடப்பாடி வெளியிட்டாரு. ஆதவர்ஜனாவை நீக்கிட்டோன்னு யார் வெளியிட்டா? திருமாவளவன் வெளியிட்டாரு. நிர்மல்குமாரை வெளியிட்டா, அதே மாதிரி வந்துச்சு, எல்லாருக்குமே வந்துச்சு. இவருக்கு மட்டும் எங்கேருந்து வரல? அப்போ நீ காப்பாத்துறியா மாவட்ட செயலாளரை? ஏன்னா காசு வாங்கியிருப்பாரோ ஒரு வேலை இருப்பார்ல மாவட்ட அந்த ஆள் அங்கே வர்றதுக்கு லட்சக்கணக்கில் கொடுத்துருக்கான். நீ என்னை மீறி அறிக்கை வெளியிட்டுருவியா? கொடுத்த காசை திருப்பி கொடுணுவேனா? இல்லை வந்து மிரட்டியிருப்பார்ல, என்னை மீறி இங்கே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு மிரட்டியிருப்பார்ல. சரி விடுப்பா, செய்தியில் நீ எடுத்துட்ட மாதிரி ஒரு தகவலை கொடுத்துக்கிறோன்னு எடுத்திருக்காங்க. பொதுவாக கட்சியில் யார் தப்பு பண்ணாலுமே அவங்களால எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்கு. ஏன்னா எல்லாட்டையும் காசு வாங்கினா எப்படி கட்சி எடுக்க முடியாது? கஷ்டம், ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அஜிதாவை மீது நடவடிக்கை எடுக்க முடியும். ஏன் எடுக்க முடியும்? தன்னிச்சையாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி எடுக்க முடியும். ஆனால் எடுக்கலை. ஏன் எடுக்கலை? எடுத்தா அசிங்கம். அப்போ அவங்களை கூப்பிட்டு, உங்களுக்கு மாநில அளவில் இணை பொறுப்பில் உங்களுக்கு ஒன்று ரெடியாக இருக்குது, இது மாவட்டத்தோட பெருசு அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. மீனவர்கள் சார்ந்த ஒரு பிரிவில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, நாங்கள் அதை உங்களுக்கு அலோகேட் பண்ணுறோம், இப்போ நீங்கள் கலைஞ்சு போங்க அப்படின்னு. உடனே கலைஞ்சு போவோன்னா ராத்திரி வரைக்கும் இருந்துட்டு கலைஞ்சு போகிற மாதிரி பிளான் பண்ணி கலைஞ்சு போயிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணை காலையிலேருந்து என்னென்ன பண்ணாங்க தெரியுமா? காலையில் ரிச்சுவல் வாரியர்ஸ் அக்கா பி ஸ்ட்ராங், அது சோனியா அவங்களாம் பி ஸ்ட்ராங்குன்னெலாம் போட்டாங்க. அக்கா தைரியமாக இருங்க, அக்கா நிச்சயமாக நல்லது நடக்கும், தளபதி உங்களை பார்த்து பேசுவார் அப்படின்னு பாசிட்டிவாக போட்டுட்டு இருந்தாங்க. மத்தியானம் நிர்மல்குமார் வந்து கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாரு, உடன்பாடு இல்லை. உடனே திமுக கை பார்த்தேன். அண்ணன் வந்து திமுக, அப்புறம் இவங்களுக்கு காசு வாங்கிட்டாங்க, இவ்வளோ கோடி வாங்கினாங்க, அப்படியே நாளைக்கு திமுகவுக்கு தான் போகும் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா அண்ணன் திமுகவில் இருந்தால் இந்த பொண்ணு தாவேக்காவில் இருக்கக்கூடாதா? அப்போ இந்த ரோஹிணி தேட்டர் ஓனர் ஒருத்தர் வந்து இப்போ உங்கள் கட்சியில் சேர்ந்தார், அவங்க அண்ணன் பிஜேபி. நிர்மல்குமார் எங்கேருந்து வந்தார்? ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தார். எல்லாருமே எங்கேருந்து வந்திருக்கீங்க? எல்லாருமே மாற்று கட்சி தான். அதிமுக எல்லா கட்சிகள் தான் இவங்க கட்சி. அப்போ என்ன அப்படி நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அது என்ன ஆச்சுன்னா, இந்த பொண்ணு வந்து ஃபெர்னாண்டஸ் கம்யூனிட்டி, இந்த பொண்ணை வந்து இங்கே உள்ளே வச்சுக்கூடாது, ஆனால் அங்கே நாடார் கம்யூனிட்டி சாம்புவேல் ரொம்ப மெஜாரிட்டியாக இருக்காங்க, அந்த கம்யூனிட்டியை உள்ளே வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு லாபி பண்ணுறாங்க. அப்போ நீ ஜாதி பார்த்து தான் சீட்டு தர. அவன் இன்னொன்று நியாயமாக கேட்குறான். என்ன கேட்குறான்னா, டிவிக்கே தூத்துக்குடின்னு போட்டு பாருங்க, யார் ஃபோட்டோ அது அதிகமாக கூகுள்லே போய் பாருங்க, டிவிக்கே தூத்துக்குடின்னு போடுங்க, அப்போ ஆக்டிவிட்டி யாருக்கு அதிகமாக இருக்கோ அது வந்துருன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு கேட்குறான் ப்ரூஃபோட, இவர் இதான் வருதுன்னு. சரி நானும் சும்மா பேருக்கு டிவிக்கே நானும் போய் போட்டு பார்த்தேன். டிவிக்கே பனையூன்னு போட்டால் விஜயம் வரல. நானும் போட்டு பார்த்தேன், ரைட்டு, இது ஒரு நியாயமான கோரிக்கையாக இருக்கே, களத்தில் தான் இருந்திருக்காங்க, எனக்கு ஒரு ப்ரூஃபோட இருக்கே அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த பொண்ணுக்கு எதுவுமே கொடுக்கப்படலை. இப்போ இவ்வளோ லாபி பண்ணுறானுங்க. இந்த பொண்ணை கூப்பிட்டு நாங்கள் இந்த மாதிரி தரோம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த நிர்மல்குமார் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு, முடியுது. அது வரைக்கும் திமுக கைக்கூலின்னு பேசிகிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறமா இதான் நல்லது,
என்ன என்ன நீங்கள் ஒரு சின்ன தப்பு தான் பண்ணீங்க, விஜயோட காரை மட்டும் தான் மறிச்சிங்க, மற்றபடி நீங்கள் எந்த பண்ண தப்பு எதுவும் தப்பு கிடையாது, ஒன்றும் இல்லை அப்படின்னு ட்வீட் அப்படியே மாறுது இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ். பரவாயில்லக்கா, தைரியமாக இருங்க, போராடினா நம்ம இது ஒரு குடும்ப சண்டைன்னு லைலாமணி உடனே எல்லாரும், ரமேஷும் அதே மாதிரி இது நாங்கள் போய் அது அப்படி. ஆனால் அதே லைலாமணி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதே தூத்துக்குடி பெண்கள் வந்து பேசின வீடியோ போடுறாரு, வேற டீம், அது சாம்வேல் டீம், இதுதான் தூத்துக்குடி பெண்கள், வெளியில் இருக்கவங்களாம் வேற அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணுறான். அப்படியே மறுநாள் ப்ரெஸ் மீட்டில் இது குடும்ப சண்டை அப்படிங்கிறான். எது குடும்ப சண்டை? இப்போ நேற்று நாமக்கல் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போனார், அதுவும் குடும்ப சண்டையா? என்ன அநியாயம் பண்ணுறானுங்க, ஒரு பொண்ணு அதுக்குள்ளே அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மகளிர் அணி தலைவர் பதவி வாங்கி தரேன்னு போயிருக்கிறாப்புல. ஆமாம், அதுக்குள் இவங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது அகெயின்ஸ்டாக பண்ணிட்டா உடனே அப்யூஸ், மாஃபிங், அவ்வளோதான். யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கூட விட மாட்டானுங்க, அவங்களே அப்யூஸ் பண்ணுவானுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இவ்வளோ பணப்பட்டுவாடலாம் நடந்துதான் கடைசியாக ஒரு பதவி வருது அப்படின்னா, இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரியாமல் நடக்கும்? தெரியாது. தெரியாதா? தெரியாது. அவர் ஒரு டம்மி, அவர் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கீ கொடுக்குற பொம்மை. இந்த பனையூரில் அந்த பொண்ணு பாயும்போது கூட உள்ளே போனதுக்கப்புறமா அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அவர்கிட்ட என்ன போய் காதில் சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் ஃபேன்ஸ் உங்கள் காரில் வந்து பாயிறாங்க, உங்கள் காரில் வந்து பாய்ஞ்சது உங்களோட அன்பு கட்டளையில் உங்களை பார்த்துட்டேன்ற ஏக்கத்தில் அழுது வந்து பாய்ஞ்சாங்க. அஜித் அவங்க வந்து இன்னும் ஃபோட்டோவே எடுத்திருக்காருங்க விஜய் அவர்கள் கூட. அப்புறம் எதுங்க அவருக்கு ஞாபகமே இருக்காது. நீங்கள் 10 மாவட்ட செயலாளரை பேரை சொல்லுங்கன்னா தெரியாது. சரி, அந்த 10 மாவட்ட செயலாளர் முன்னாடி வந்து நின்று இதில் எந்த மாவட்ட செயலாளர் சென்னை மாவட்ட செயலாளர்னாலும் தெரியாது. அப்படியா 4 தான் அவருக்கு, ஒன்றுமே தெரியாது அவருக்கு. அவர் எந்திரிக்கிறதே மதியானம் 2 மணிக்கு தான். அந்த 2 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுவார்? கூட்டம் நடந்தது நேற்று காலையில் கூட்டம்னாங்களா, இவர் வந்த டைம் என்ன 2:30, அது வரையும் தூங்கிட்டு தான் இருப்பார். இப்படி பண்ணுற ஆளுங்கெல்லாம் எப்படி மாற்று அரசியல்னு சொல்லிட்டு அப்போ அரசியல் பண்ணுறாங்க? ஏவி விடுறது தான், மேலேருந்து நீங்கள் பண்ணு பேசு அப்படின்னு ஏவி விடுறது தான். மாற்று அரசியல்லாம் என்ன? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். முதல்ல உன் கட்சி பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. உன் கட்சி அதுக்கு திமுக காரங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க, திமுக காரங்க தான் தப்பாக சித்தரிச்சிட்டாங்கன்னு அந்த பொண்ணு மீராபானை சொல்லியிருக்காங்க. அதாவது நடந்த சம்பவம் உண்மை. அது வந்து அந்த பெண்ணுக்கும் அந்த நபருக்கும் ஒரு இது இருக்குது, ஒரு நெருக்கம் இருக்குது அப்படின்னா அதை விமர்சனம் பண்ண மாட்டோம். 2 பேருக்குமே அந்த பொண்ணுக்கு சம்மதம் இல்லாமல் இவர் போயிருக்காரு அப்படின்னா கூட நம்ம பேச மாட்டோம். ஏன்னா அது குடும்ப சண்டை, நீங்கள் 2 பேரும் என்னமோ பேசிக்கோங்கன்றலாம். ஆனால் இதை கட்சி சம்மந்தப்பட்டிருக்கு, பதவி தரேன்னு சொல்லி போயிருக்கேன், அப்போ இது விமர்சனத்துக்கு உள்ளானது தான், விமர்சனம் பண்ணுவோம். 2வது அந்த சம்பவம் நடந்துச்சு, நீயே ஒத்துக்கிற, இதில் எங்கே திமுக வந்துச்சு? திமுக என்ன உங்கள் வீட்டு வாசல் எதிரில் வந்து ஒரு வீட்டு வாடகைக்கு எடுத்துக்கிட்டு தினமும் ஜன்னல்லேருந்து பைனாக்குள்ளே இப்படி பார்த்துக்கிட்டு ட்ரோன் கேமரா விட்டுட்டு நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ பார்த்துக்கிட்டு கரெக்டாக இந்த நாள் இந்த மணிக்கு இதனால் இவர் வருவார், நம்ம லைட்டாக அப்படியே கேமரா லைட்டிங் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலான்னு வேவ் படுத்துருந்தாங்களா வீட்டு வாடகைக்கு? இப்படிலாம் நடக்காது. எல்லாமே திமுக தான் சொல்கிறாங்க. திமுக ஆள் தான் வீடியோ எடுத்தார். எந்த நபர் எடுத்தார்? எந்த பொறுப்பில் இருக்க நபர் எடுத்தார்? அவர் பேர் சொல்லுங்கள். சரி, அவர் எந்த பொறுப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் பேர் இந்த இந்த ஏரியாவில் இந்த திமுக ஆளுன்னு சொல்லுங்கள். உங்களை மீறி வீட்டுக்குள்ளே வேற எவனா திமுக காரன் வருவானா? இது சொந்தக்காரங்க வீட்டுக்காரங்களோட பிரச்சனை. வெளியாளி யாரோ வருவானா? வந்தானா அவன் யாருன்னு சொல்லி எடுத்துருக்கணும்ல, சொல்லலாம். நம்மள சும்மா ஏதாவது ஒன்று பற்ற வைப்போம், திருப்பி விடுவோம், ஜென்சி கிட்ஸ் நம்பிடுவாங்கல்ல. அண்டார்டிகாவில் பனிக்கட்டி உறையுதுப்பா, திமுக தான் காரணம்னு நம்புவாங்க. அப்படியா? திமுக தான் காரணமாக இருக்கு. ஆமாம், ஆமாம், அதுதான் காரணம். இப்போ ஏன் இந்த காலம் ஓவராக குளிருது? போன வருஷம் மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் அதிகமாக குளிருது, திமுக தான் காரணம். ஆமாம், ஒழுங்காக ஆட்சி செஞ்சிருந்தா இந்த வாட்டி காலையில் குளிராது. அப்படி தான் பேசுவாங்க அவனுங்க. இப்போ தொடர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதில் கூட பாஜக சேர்ந்த பியூஷ் கோயல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாவேகாவை சார்ந்தவர்கள் யாரும் விமர்சனம் பண்ணாதீங்க, விஜய் அவர்கள் மறைமுகமோ ஸ்ட்ரெயிட்டாக பாஜகவை சார்ந்தவர்கள் யாருமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லி. இது உண்மையா? அதாவது இவங்களுக்கு வந்து காங்கிரஸோட கூட்டணி போகிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஆதவர்ஜனா பண்ண அசிங்கம் இருக்குல்ல, அவர் எம்பி எம்எல்ஏவை காங்கிரஸ் எம்எல்ஏவை கேட்காமலே கன்னியாகுமரியில் ஒரு கூட்டம் நடந்தது, ஒரு நோட்டீஸ் ரெடி பண்ணி கிறிஸ்மஸ் விழான்னு சொல்லி அறிவிக்கிறார். அது அந்த ஏரியா ஆட்கள் தான் பண்ணதான், தாவேகா நபர்களை மட்டும் பெருசாக பேர் போட்டு எம்பி எம்எல்ஏலாம் அவங்கள்ட்ட அனுமதியை கேட்கல, நீங்களும் வாங்க அப்படின்னு அவங்களும் ஓகேன்னு சொல்லலை. கேட்டால் தானே ஓகே சொல்லுவாங்க, கேட்காமலே இவங்க பேரெல்லாம் போட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களுக்கு கேட்காமலே போட்டிங்க, இதுக்கெல்லாம் நாங்கள் கலந்துக்க முடியாதுன்ட்டாங்க. கடைசியில் இந்த வேலுச்சாமியா அவர் மட்டும் போய் கலந்துக்கிட்டாரு. அவர் தான் உண்மையிலேயே ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவர் ஒன்றுமே இல்லாதவரியா? அவர் டிவியில் ஒரு 4 சேனலில் பேசுவார், அவ்வளோதான். அவர் வந்து பேசிட்டாங்க. உடனே ஆதவர்ஜன் சொல்கிறாரு, ஒட்டுமொத்த காங்கிரஸும் எங்கள் கூட தான் இருக்குது அப்படின்னு பேசுகிறாரு. யார் காங்கிரஸ்? முதல்ல உங்க கூட யார் இருக்கா? திருநாவுக்கரசரை தவிர யாரும் இல்லை. நோட்டீஸில் போட்ட ஆளுங்களில் கூட எவனும் வரல, எம்பி யாரும் வரல.
சும்மா ஒரு செட் பண்ணுறது. அப்போ என்னன்னா நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம், பாஜக கூட இல்லைன்னு காட்டிக்கிறதுக்கான வேலை. காங்கிரஸ் ரொம்ப தெளிவாக இருக்குது, திமுக கூட தான் கூட்டணி அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. இங்கேருந்து ரிப்போர்ட் அனுப்புகிற அல்லுசில்ல அனுப்புகிற ரிப்போர்ட்லாம் இங்கே ராகுல் காந்தி மதிக்க மாட்டார். அவர் ரொம்ப தெளிவாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவர் நினச்சா உடனே ஃபோன் பண்ணக்கூடாது. இங்கே திமுகவோட ஹெட்டுக்கு ஃபோன் பண்ணுவார், நினச்சா உடனே பண்ணுவார். அப்போ அப்படியான லிங்கை இங்கேருந்து இவங்கெல்லாம் உடைக்க பார்க்குறாங்க. நம்ம தாவேக்காக்கு போயிட்டா ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாங்கன்னு பேசுகிறாங்க. அவர் அதை பற்றி சட்டம் பண்ணுறதே இல்லை. அதெல்லாம் எவங்க கொடுப்பான்னா, எத்தனை ஆட்சியில் எத்தனை ஸ்டேட்டில் நம்ம ஆட்சி நடக்குது, நம்ம பண்ணாத தாவேக்கா விஜய் வந்து கொடுக்க போகிறாரு. இப்போ கர்நாடகாவில் வந்து பார்த்தா பாஜக வந்து ஆட்சியை பிடிக்குது. எப்படி பிடிக்குதுன்னா, காங்கிரஸ் அங்கே வந்து ஏற்கனவே ஆட்சியில் இருக்குது, குமாரசாமி வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன லாபி பண்ணுறாங்கன்னா, இவங்ககிட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட சீட் இருக்குது, இவர்கிட்ட வெறும் 32 தான் இருக்குது, உங்களுக்கு சிஎம் சீட்டு தரேன்னு சொல்லி சோனியா காந்தி வந்து பேசுகிறாங்க. குமாரசாமி அடிச்ச ஆளுக்குன்னு உட்காந்துக்கிறாரு. கொஞ்ச நாளில் இந்த ஆட்சி கலைப்பு நடைபெறுது. எப்படி நடக்குதுன்னா, எடியூரப்பா சிஎம் ஆகுறாரு. அப்போ ஆகும்போது அங்கே ஒரு அமைச்சர் இருக்கார், சுதாகர்னு ஒரு அமைச்சர். அவர் தான் இந்த காங்கிரஸில் இருக்க 20 எம்எல்ஏக்களை தூக்கிட்டு போய் கூவத்தூர் மாதிரி மகாராஷ்டிராவுக்கு தூக்கிட்டு போயிடுறாரு. அடுத்து அப்படியே அவர் பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாரு. ஷிஃப்ட் ஆன உடனே அங்கே ஒரு அமைச்சர் பதவியும் கொடுத்துட்றாங்க. 2 வருஷம் அமைச்சர் பதவியில் இருக்கிறாரு. அப்போ மறுபடியும் அவர் வயசுக்கு இதுவான உடனே எடியூரப்பாவை தூக்கிட்டு பசுவராஜ் பொம்மையும் போட்டுடுறாங்க. இப்போ மறுபடியும் அவர் அடுத்த எலெக்ஷன் வருது, அடுத்த எலெக்ஷனுக்கு நிற்கிறாங்க. இப்போ அவருக்கு தேர்தல், அந்த சுதாகர்ன்ற அமைச்சருக்கு மட்டும் ஒரு டீம் வந்து தேர்தல் வேலை செய்யுது. யார் தெரியுமா? ஆதவர்ஜுனா. அவர் தான் அரசியலே இது, நான் வந்து நக்சலைட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி வேலை செஞ்சார். அவர் வந்து வாய்ஸ் ஆஃப் காமனை பெங்களூரில் ஒரு பெரிய ஆஃபீஸ் செட்டப் போட்டு அங்கே போய் வேலை செஞ்சார். அது வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டு இருந்த அந்த மனுஷன் அன்னைக்கு அந்த வாட்டி தோத்துட்டார், தோத்து போட்டார். ஆனால் அடுத்த வாட்டி மறுபடியும் எம்பி தேர்தலில் நிற்கிறாரு 2024. ஜெயிச்சிடுறாரு. வாய்ஸ் ஆஃப் காமன் அப்போ இல்லை, ஜெயிச்சிடறாரு. அந்த தரத்தில் முடிச்சவர் இங்கே வந்துட்டாப்புல, எங்கே நம்ம தளபதி கூட வந்துட்டார். அதே மாதிரி இப்போ இவங்க யோசிப்பாங்கல்ல, ஒரு காங்கிரஸ் எத்தனை ஸ்டேட்டில் எத்தனை பேர் லாபி பண்ணி நம்ம ஆட்சிக்குள்ளே போகிறோம் அப்படின்னு இங்கேயும் யோசிப்பாங்கல்ல. விஜயெல்லாம் நம்பி வரணுமா, அதுவும் அவர் கூட ஜானுன்ற ஒரு அறிவார்ந்த ஒரு அறிவுசாலி இருக்கும்போது நம்ம போகலாமான்னு யோசிப்பாங்கல்ல. அப்போ அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தெளிவாக இருக்கிறாங்க, இவங்களாம் நம்பி போகக்கூடாதுன்னு. இங்கே இருக்கிற சில டீம் வந்து போகலான்னு ஏற்றி விடுறது. இவங்களும் நம்ம வந்து பாஜக ஆளுன்னு இங்கே ஒரு பெரிய முத்திரை குத்திக்கிட்டே இருக்காங்க, இல்லை நம்ம காங்கிரஸ் கூட போகிறோன்னு ஒன்று செட் பண்ணணும்னு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதுதான் தாவேக்காவோட நிலைப்பாடு. இப்படியே இருந்தால் கட்சியோட அடுத்த கட்ட வளர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ பொறுப்பாளர்கள் பணம், இப்போ அதுக்குள்ளே ஆட்சிக்கே வரல, ஆட்சி பிரச்சாரமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது. இதெல்லாம் நடக்க ஆரம்பித்தா எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வரும் வரக்கூடிய நாட்களில்? இவங்களுக்கு முதல்ல கட்சியை நடத்த தெரியல, ஈகோ. அறிவான ஒரு ஆள் யாராவது போய் ஏதாவது அறிவுரை சொன்னால் ஒரு மாதிரி விசித்திரமாக பார்க்குறாங்க. ஐயா என்ன வேறு மாதிரி பேசுகிற, போய் உக்காரு அப்படிங்கிறாங்க. அந்த ஈகோ வந்து ராஜ்மோகன் வரைக்கும் பரவி இருக்குது. ராஜ்மோகன் வந்து தன்னை மீறி யாரும் அந்த சேனலுக்கு, அந்த விஜயோட ஷோக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறார். அவர் தான் ஆங்கரிங். அதே மாதிரி ஒரு போடியம்னா அந்த போடியமில் விஜய் மட்டும்தான் பேசணும், தனி போடியம். வேறு யாராவது பேசினா அவங்களுக்கு தனி மைக்கு. செங்கோட்டையனே பேசினாலானே இதில் பேசுங்க, அங்கே நின்று பேசுங்கன்னு அப்படியே சிரிச்சுக்கிட்டே போய் உட்கார சொல்கிறாரு. புஷி அந்த பாலிடிக்ஸில் சிக்க மாட்டார். ராஜ்மோகன் இந்த பக்கம் அறிவு, ஆனால் புஷியை நான் பேசுவார், மைக்கு கொடுக்குள்ள டக்குன்னு இப்படிக்கா போய் போடியம் பிடிச்சிருவார். அந்த ஈகோ லயோலாமணிலேருந்து ரமேஷ்லேருந்து எல்லாருக்குமே இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த சீட்டு வந்து சூடாக இருக்குது. தாவேக்காவில் இருக்க 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர் எல்லாருக்கும் சூடாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உட்காரணும். கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்குன்னு எந்திரிச்சுன்னா வேறு எவனே உள்ளே உட்கார விட்டுருவான். அந்த பதட்டத்திலேயே கட்சியை நடத்துகிறாங்களே தவிர கட்சியை முன்னேற்றணும், கட்சியை அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும் அப்படின்ற எண்ணம்லாம் எதுவும் கிடையாது. நேற்றெல்லாம் வந்து அஜிதா வந்து 20 வருஷமாக விஜய்க்கு போஸ்ட் ஓட்டின பொண்ணு, ரசித்த பொண்ணு, மாதம் 10 லட்சம் கட்சி ஆரம்பிச்சது மட்டும் செலவு சொல்கிறாங்க. ஆமாம், மாதம் 10 லட்சம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்ணுது. 20 வருஷமாக விஜய் முகத்தை பார்த்தே இருந்திருக்கு தன்னோட வாழ்க்கையில் ஃபுல்லாக. இந்த பொண்ணு 20 வருஷமாக இங்கே இருக்கும்போதெல்லாம் ஆர்எஸ்எஸில் காவி டவுசரை போட்டுக்கிட்டு குச்சி எடுத்து கவட்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு பயிற்சி எடுத்தவர் சிடிஆர். போன வருஷம் சேர்ந்தவரை பேச்சுவார்த்தைக்கு இந்த பொண்ணு பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறாங்க. எப்படி இருக்கும்? இப்போ ஒரு ஆஃபீஸு, நீங்கள் வந்து இங்கே ஒரு 3 வருஷமாக இங்கே வேலை செய்கிறீங்க, நான் போன மாதம் வரேன், உங்களுக்கும் மேனேஜருக்கும் சண்டை, மேனேஜர் என்ன கூப்பிட்டு அந்த பையனை சமாதானப்படுத்தினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எரிச்சலாகாது? அந்த வேலையை பண்ணுறாங்க. அப்போ எது நிர்வாகம்? புஷியை கூப்பிட்டு பேசியிருக்கணும், இல்லை விஜய் கூப்பிட்டு பேசியிருக்கணும். நேற்று வந்து ஒருத்தரை அனுப்பி பேச்சுவார்த்தை பண்ணுறீங்க, அதுவும் ராஜ்மோகனையும் வச்சு. அது அசிங்கமாக இல்லை? அந்த பொண்ணு தானே கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கு. நியாயமாக அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வந்தால் இந்த பொண்ணு தான் போய் அங்கே சமாதானப்படுத்தணும். ஆனால் இந்த பொண்ணை ஓரம் கட்டி வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடுறாங்களோ அப்படின்ற இடத்துக்கு இறுதி கேள்வி வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, பொதுச் செயலாளர் பின்வாச வழியாக போகிறாரு, தலைவர் முன்வாச வழியாக போகிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? பிரச்சனைனா ஓடிடுவாங்களோ? பொதுச் செயலாளருக்கு வந்து
ஒன்று சொல்லணும்னா என் வீடியோ பார்த்து தூங்குறது இல்லைன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. கத்தியிருக்காரு கூட இருக்கலாம் பார்த்துட்டு, உன் பாரு என்னை காமெடியாகவே பண்ணுறான், நான் ஒரு ரகடான ஆள், என்ன காமெடியாகவே போர்ட்ரேட் பண்ணுறான் பாருன்னு சுற்றி இருக்க எல்லாரையும் கத்தியிருக்காரு. அங்கே இருக்க ஒரு ஆள் ஃபோன் பண்ணி ஏங்க இப்படி பண்ணுறீங்க, இருந்தாலும் என்ன கத்துறாருங்கன்னு சொன்னான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதுவும் எப்படின்னா சாப்பிடும் போது கெரியரில் 15 வகையான பொரியல் வச்சு பாரு, குட்டி குட்டி குட்டியாக இருக்குமா. டிரைவர் தான் எடுத்து வந்து கொடுப்பாரான். சாப்பிட்டு முடிச்சோடனே கோவம்லாம் அடங்கிருமா. சாப்பிட்ற முன்னாடி கத்திட்டு போயிட்டு உட்காந்து சாப்பிட்டு அந்த மாதிரி அமைதியாக வரான். அது மாதிரி கத்துவாங்களாம். அதாவது புசிக்கு வந்து சண்டைனாலே திருச்சி ஓடுவார். சண்டைனாலே பயம். யாராவது எதிர்த்து பேசினாலே அவ்வளோதான், நடுங்கிரும், கை காலெலாம் நடுங்கிரும். அடிக்கிறதெல்லாம் யார் அடிக்குன்னா அவங்க கட்சிக்குள்ளே பல பேர் சனிக்கிழமையாக இருக்காங்க. சனிக்கிழமை கேரக்டர்லாம் அடிச்சுக்கிட்டே அந்த மாதிரி கேரக்டராக இருக்காங்க. அப்போ இவர் அந்த மாதிரி ஆளுங்களாம் தேடி தேடி போய் அடிப்பாரே தவிர, ஏதாவது அதிகமாக சத்தம் விட்டாங்கன்னா ஓடிடுவாங்க. இந்த ஈரோடில் வந்து 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்கல்ல மாலை போடுறதுல, இந்த ஆப்போசிட்டில் ஒருத்தர் இருந்தால, அவன் பேர் ஜனான்னு நினைக்கிறேன். அவன் படித்ததே சிறுவர் சீர்திருத்த பள்ளியில், கிரிமினல். அவன் மேலே கொலைகேஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அவனுக்கும் இன்னொரு மாவட்ட செயலாளருக்கும் சண்டை, பயங்கர சண்டை. இந்த மாவட்ட செயலாளர் சமாதானப்படுத்தணும். நான் மாவட்ட செயலாளர், அவன் என்ன வந்து பண்ணுறான் அப்படின்னோடனே, இப்போ உனக்கு என்னடா உன்னை சமாதானப்படுத்தணும் அவ்வளோதானடா இப்போ பாடுறான்னு மறுநாள் பஸ்ஸில் ஏறி மாவட்ட செயலாளருக்கு ஒரு 5 நிமிஷம் பேச கொடுத்தாங்க. அவ்வளோதான், அவனோட வாழ்நாள் முழுவதும் ஒரு பெரிய சாதனையாக அதை எடுத்துக்கிட்டான். இது வரைக்கும் அந்த பஸ்ஸில் எந்த மாவட்ட செயலாளரும் ஏறினதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இவன் தான் ஏறி இருக்கான் சமாதானப்படுத்துறது. அப்போ புசிக்கு வந்து சண்டைனாலே பயம். ஐயோயோ சண்டைடா ஓடு அப்படின்னு ஓடிடுவார். அதுவும் அந்த கரூர்லலாம் பார்த்தீங்கன்னா 2 நாளாக அள்ளு விட்டுருச்சு, முடிஞ்சரா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஆயிட்டார். அப்படியான ஆள் அவர். விஜய்க்கெல்லாம் சொல்லவே வேணாம், நம்ம சினிமாலே பார்த்துருக்கோம், பின்னாடி கேட்டில் செவரேறி வச்சு ஓடி இருக்கார், நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அப்போ அப்படியான ஆள் தான் விஜயும். அப்போ இவங்க எல்லாரையுமே நீங்கள் அந்த கட்சி முழுக்கவே அப்படி தான் வச்சுக்கோங்களேன். ஆர்எஸ்எஸ்லேருந்து அந்த நிர்மல்குமார் என்ன எதிர்த்து சண்டையாக போடுவார், ஆர்எஸ்எஸ் பாணி என்ன உடனே அனுப்பி கேட்குறது. அப்போ அவரும் தலைமறைவு தான், ஓடுவார். எல்லாருமே அப்படி தான். ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தெரியாது, ஒரு பெரிய சென்சிட்டிவான இஷ்யூ எப்படி அணுகணும்னு தெரியாது. அதனால தான் திருப்பரங்குன்றத்தில் வாய் திறக்க முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த பக்கம் பேசுறது என்ன பண்ணுவோன்னு துறக்கலை. கேட்டால் மதசார்பின்மைக்கு மத நல்லிணக்க கிறிஸ்மஸ் வேறு கொண்டாடுறாங்க. அப்போ இப்படி தான் அந்த கட்சி இருக்குது. ஏதாவது பிரச்சனைனா ஓடிடணும். இப்போ நீங்கள் தாவேக்காவை ஏதாவது ஒரு பெருசாக விமர்சனம் பண்ணிங்கன்னா, திமுகவில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து இதை கேள்வி கேளுன்னுவான். சரிடா, திமுக தப்பு செய்யுது, நான் இல்லைன்னு சொல்லலை, ஏதோ ஒன்று பண்ணுது இருக்கட்டும். நீ யார், நீ என்ன எது கட்சி ஆரம்பித்த, மாற்று தானே ஆரம்பித்த. இங்கே இருக்க எல்லா கட்சியுமே திமுக அதிமுக விசிக எல்லாருமே பாஜகலேருந்து எல்லாருமே தப்பு செய்கிறாங்க, நான் மாற்றுன்னு தானே சொன்னேன். அப்போ நீ மாற்றாதானே இருக்கணும். உன்னை ஒரு கேள்வி கேட்டால் திரும்ப அவங்கள கேள்வி கேட்குற, உன் கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. அப்போ நீ அவங்கள கை காட்டினா அப்போ நீ மாற்று இல்லை, நீயும் அதே தான், அப்படி தானே எடுத்துக்க முடியும். அவங்களுக்கு கட்சினா என்னன்னு தெரில. இப்போ வரைக்கும் அது ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட் தான். இப்போ வரைக்கும் கட்சியில் சேர்ந்ததுலே ஒரே ஒரு அரசியல்வாதி தான் சேர்ந்துருக்காரு. மீதி எல்லாருமே விஜய் முதற்கொண்டு கடைசியாக சேர்ந்த ஃபெலிக்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் தான். இன்ஃப்ளூயன்சஸ்னால் என்ன, ஃபீல்டில் பாலிடிக்ஸில் இல்லாதவங்க சோஷியல் மீடியாவில் அதிகமாக இருக்கவங்க, அப்படி தானே அர்த்தம். ஃபெலிக்ஸ் எந்த தொகுதி, இல்லை முரளி வீரப்பனா அவர் எந்த தொகுதி, அனந்தஜித் எந்த தொகுதி, இல்லை அடுத்து நாஞ்சில் சம்பத் எந்த தொகுதி, ராஜ்மோகன் எந்த தொகுதி, சிடிஆர் அது, அருண்ராஜ் எங்கே, அப்புறம் ஆதவர்னா எந்த தொகுதி. இவங்க எல்லாருக்கும் இப்போ எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குன்னா டக்குன்னு சொல்லுவீங்க. செங்கோட்டையனுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸு தெரியாது. சரி, செங்கோட்டையன் எந்த தொகுதி வந்துச்சுல்ல, மற்ற யாருக்கு தொகுதி ஏன் வரல? மற்ற யாரும் தொகுதியே இல்லை, ஏன்னா இன்ஃப்ளூயன்சஸ் சோஷியல் மீடியாவில் அறியப்பட்ட முகம், அவ்வளோதான். அவங்கள மட்டும் தான் நான் கட்சிக்குள்ளே சேர்ப்பேன். உனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கா, வா உனக்கு பதவி தரேன், அவ்வளோதான். ட்விட்டர் வெற்றி கழகம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.